வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா கடலைப்பருப்பை வச்சு ஒரு கடலை வடை பண்ணியிருக்கேன். 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு வடை. நீங்களும் இதே போல் போகலாம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா, கடலைப்பருப்பை வச்சு ஒரு கடலை வடை பண்ணியிருக்கேன். உண்மையாகவே 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு வடை. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸாவோ, ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ, அல்லது நம்ம சாதத்துக்கு நம்ம ரைஸ் பண்ணும்போது, தக்காளி சாதம் பண்ணும்போது, உருளைக்கிழங்கு சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சைடிஷாக கூட பண்ணி கொடுத்து விடலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வாங்க அந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலைப்பருப்பை வந்து 2 ஹவர் ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணி வடிச்சு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கடலைப்பருப்பு கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு ஒரு கொரப்பு ஒரு சுற்றிடுங்க. அடுத்தது வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு அதையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வடைக்கு வந்து எப்பயுமே பருப்பு வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு அரைக்கக்கூடாது, கொரப்பாக தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு சட்டியில் போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கங்க. நம்ம இது பிசைஞ்சிட்ருக்க டைமில் வந்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சு அதில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் வந்து எப்படி காஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு கடலைப்பருப்பை போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், கடலைப்பருப்பு போட்ட உடனே மேலே வந்துடும். எண்ணெய் வந்து மிதமாக கரெக்டான அளவு சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வடையை வந்து தட்டி போட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடையை எடுத்து தட்டி போட வேண்டியதான். தட்டி போட்ட உடனே நீங்கள் வந்து கரண்டி வச்சு கிளறாதீங்க. கரண்டி வச்சு கிளறினா உடஞ்சிரும். ஒரு 2 நிமிஷமாவது அப்படியே இருக்கட்டும். அது வெந்துச்சுன்னா அந்த நுரையெல்லாம் உடங்கி தானாகவே மேலே வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, நுரையெல்லாமே கம்மியாகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எப்போவுமே எண்ணெய் பலகாரங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். வேணுண்டா எண்ணெய் சுட இருக்கும், அதனால் நம்ம அவதானமாக பண்ணணும். இப்போ 4 வடையே நல்லா திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடிகட்டி நம்ம இந்த வடையை வந்து எடுத்துக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான். என்ன கடலைப்பருப்பை மட்டும் ஊற வச்சா போதும், மற்றது எல்லாமே நமக்கு ஈஸி தான். ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடியது தான். பொறுமையாக நம்ம எந்த வேலையுமே நம்ம பொறுமையாக செஞ்சு முடிச்சோம்னாலே நமக்கு ஈஸியாக வரும். ஓகே உறவுகளே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. நான் எல்லா வடையும் சுட்டு முடித்து எடுத்துட்டேன். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். எனக்கு இதே போல் அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம மேலும் வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உறவுகளே. நன்றி, வணக்கம்.